வடசென்னை மக்கள் தொழிலாளர்கள் தான் அதிகம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பகுதிகளில் தொழிற்கூடங்களால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இவர்கள் இந்த மாதிரி இதுவரை இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்காக எதுவும் செய்யலை. மீனவ குப்பங்கள்னால் அது கிராமம் மாதிரி சொல்லுவாங்க, மீனவ கிராமம். அந்த மீனவ கிராமங்களோட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியோடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் காலம் பிடிக்க இந்த பக்கத்திலிருந்து கம்பெனி இவங்களுக்கெல்லாம் பணத்தை பேரம் பேச ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் எல்லை மீறி போகிறாரு அப்படின்னு தோணுது. இந்த 5 கோடி ரூபா அப்படின்றதெல்லாம் கற்பனை கேட்டாதது. ஏன்னா 5 கோடி ரூபா இருந்தால் நம்ம ஜெயிச்சே போயிருக்கும். நாம் தமிழர் கட்சியை பற்றி நினச்சி ஏதாவது மனப்பிறழ்ச்சிக்குள்ளார பாதிக்கப்பட்டுட்டாரோன்னு தான் யோசிக்க தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட பேட்டிலாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு விதமான மனநோயில் பாதிக்கப்பட்டாரோ அப்படின்னு அவர் மேலே கொஞ்சம் இறக்கப்பட தான் தோணுது. யாரோ ஒரு நடிகர் வராங்க, நடிகை வராங்க, நடிகர் கூட விட்டுருங்க, நடிகை வராங்க, எவ்வளோ கூட்டம் கூடுது. இந்த கூட்டம் பெரும்பாலும் கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் தான். இது எல்லாமே கட்சியோட கூட்டம் கிடையாது. நம்பர் 1. 2 விஜய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர். வடசென்னை என்ற சென்னையின் முக்கியமான பகுதியாக இருக்கிற வடசென்னையில் என்றைக்குமே திமுகவின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்ட காலத்திலிருந்து அதை மாற்றும் விதமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் அந்த வடசென்னை பகுதியை கைப்பற்றி நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றி கொண்டு வரும் வழக்கறிஞர் திரு கோகுல் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவரிடம் கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் கோகுல். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அறத்தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில்லைண்ணே. எங்களுக்கான நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. யார் கோகுல்? யார் கோகுல் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழலில் அப்படி சொல்லணும் அப்படின்னா, 2009 இனப்படுகொலை வரைக்கும் சராசரி இளைஞனாக சுற்றி கொண்டிருந்த பல இளைஞர்களில் ஒருத்தனாக இருந்தவன் தான் கோகுல். திமுக குடும்பத்தை சார்ந்தவன். அப்படிப்பட்டவன் அந்த 2009, 2008, 2009 இனப்படுகொலையுடைய இறுதி கட்டங்களில் திமுகவுடைய அந்த தகுடத்தங்கள்லாம் அறிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து முற்றிலுமாக வெளியே தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நம்மளோட பயணத்தை கொண்டு வரணும்னு 2009 முடிவெடுத்து அதற்கான தேடல்களில் பல்வேறு அமைப்புகளோடு பயணிக்கும் பொழுது எல்லாரும் பார்த்திங்கன்னா தேர்தல் சாராத அமைப்புகளாக இருந்தவங்க, அதுவும் சிறு குறு அமைப்புகளாகவே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் இதை இந்த ஆற்றல்களை கட்டமைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஒரு உதிரி மனப்பான்மையோடு எல்லோரும் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் சூழ்நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத அறுத்தறிவோம் முள்வேலி முகாமை அறுத்தறிவோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை மதுரையில் கூட்டினார். 2009 ஜூலை அந்த மாதத்தில் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் போய் என்னை நானே அப்படியே இணைச்சிக்கிட்டேன். நான் யாரையும் பார்த்து இப்போ அண்ணனை பார்த்து போய் அது மாதிரிலாம் இணையில. அந்த கூட்டத்துக்கு போனேன், என்னை நானே நாம் தமிழரை அப்படியே இணைச்சிக்கிட்டேன். அவ்வளோ. அதிலிருந்து அப்படி நம்மளோட செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. இல்லை, கோகுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையின் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த வட சென்னை எப்போதுமே ஒரு போர்க்களமான ஒரு பகுதியாக இருக்கும். என்றைக்குமே அது திமுக அது ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி, அவர்களின் கை ஓங்கியே இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி உள்ள நுழையிறதோ, ஒரு வேட்பாளர்கள் அறிவிக்கிறதோ, இல்லை அங்கே ஒரு கட்சியின் கட்டமைப்பை உருவாக்குறதோ மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி நிறைய சவால்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அண்ணனின் முக்கிய தளபதியில் உருவாக இருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அண்ணன் கடலூர்லேருந்து அடுத்து போட்டியுடன் போது அடுத்து திருவொற்றியூரை தேர்ந்தெடுத்துக்கு உங்களோட பங்களிப்பு நிறைய இருக்குது அந்த தேர்தலில் இருக்கட்டும். எப்படி பார்க்குறீங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை எப்படி உருவாக்குறதுல?
ஆரம்ப கட்டங்களில் வந்து கடுமையான நெருக்கடி இருக்க தான் செஞ்சது. திமுகவினுடைய நெருக்கடி வந்து இருந்தது அப்படின்னா, எங்கள் அப்பாவும் திமுக அப்படிங்கிறதுனால இயல்பாக வீட்டுக்குள்ளார ஒரு நெருக்கடி ஆரம்ப கட்டங்களில் இருந்தது. அப்புறம் அவங்க வந்து என்னுடைய உறுதித்தன்மையை பார்த்து எங்கள் அப்பா வந்து இவனை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கமாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவிலே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கமாக போல உங்களோட குடும்பம் கலைஞர் அவர்களை நம்பி திமுகவை நம்பி இருந்த குடும்பம் தான். ஆமாம் ஆமாம். எங்கள் அப்பா வந்து தலைமை பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார். இது அசோக் லேலாண்டு தொழிற்சங்க பேரவையுடைய தலைவராக இருந்தார். அந்த அளவுக்கு வந்து வலிமையான ஒரு திமுக குடும்பம் எங்களுக்கு. அதுலேருந்து வெளியில் வரும்போது அப்போ அதுவும் நான் மட்டும்தான் வெளியில் வரேன் இல்லையா. அப்போது என்ன ஆகுதுன்னா, எங்கள் மாமா வந்து இப்பயும் கவுன்சிலர், என்னுடைய மாமாவுடைய தம்பி மச்சான்னு சொல்லுவோம், அவன் வந்து திமுகவுடைய தலைமை வழக்கறிஞர் பிரிவில் இன்றைக்கும் அவர் இருக்கார், பொறுப்பில் இருக்கார். இதை மாதிரியான குடும்ப பின்னணி எங்களுக்கு. அப்போ இதிலிருந்து வெளில வரும்போது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார ஒரு இது இருக்கும். அதிலிருந்து அது என்னோடய உறுதி தன்மை காரணமாக அதை நம்ம வெளில வந்துட்டோம். ஆனால் அந்த 2009 2011 காலகட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கடுமையான காலகட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு. எனக்கு மட்டும்னு சொல்லியிருக்க முடியாது, கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் இருக்க நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்களுக்கு அது வந்து ஆமாம், ஒரு சூரட்டி ஓட்டினா வந்து போலீஸ் உடனே வந்து தலைவர் படம் இருந்தாலே கைது பண்ணி கிழிச்சிருவாங்க. அந்த சூரட்டியை கொண்டு போயிட்டு நம்மளையும் கொண்டு போய் ஸ்டேஷனில் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருவாங்க. இது மாதிரி நிறைய நெருக்கடி இருந்தது. அந்த 2011 தேர்தலுக்கு பிறகு தான் வந்து நம்ம கொஞ்சம் இயல்பாக கட்சி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து உருவானது வந்து 2011க்கு பிறகு தான். கருணாநிதி இருக்க வரைக்கும் இல்லை. அதை வந்து நம்ம ஒரு வாட்டி சொல்லி காட்டணும் இப்பயும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போது ஸ்டாலின் இருக்கிறத வச்சு திமுக அப்படி இருந்தால் இல்லை, கருணாநிதி இருக்கும்போது தமிழ் தேசிய அரசியலை வந்து முழுமையாக முடக்கிறதுக்கான ஒடுக்கிறதுக்கான வேலையை வந்து செஞ்சாங்க. சிறையில் அடைச்சதுல ஆமாம் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது பல பேருக்கு இப்போ இருக்கிற இவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கட்சியை வளர்க்குறதுல ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகள் இருக்குது. நாசகர திட்டங்களை அங்கே வந்து 2 அரசுகளுமே அதை செய்திருக்கு. அதில் மத்திய அரசின் பங்கும் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல அந்த வாழக்கூடிய மக்கள் மிக மோசமான நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறாங்க. அங்கே தண்ணீர், குடிதண்ணீர் சரியாக இல்லை. நான் முதற்கொண்டு அங்கே வந்து பார்த்துருக்கேன். ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, ஒரு பெரும் மழை இருந்தாலும் சரி, அங்கே வந்து கழிவு நீர் எல்லாமே வந்து சாலைகளில் ஓடக்கூடிய அவல நிலை தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நம்பி, மாற்றத்தை எதிர்பார்த்து அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கும்போது 50,000 வாக்களுக்கு மேலே அளித்திருக்காங்க. ஸோ என்ன மனநிலையில் அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க? உங்களோட எப்படி அந்த அவங்களோட இருக்கக்கூடிய உரையாடல்கள் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, என்ன மாதிரியான இதில் இருக்காங்க? பொதுவாக வந்து வடசென்னை மக்கள் வந்து தொழிலாளர்கள் தான் அதிகம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பகுதிகளில் வந்து இந்த தொழிற்கூடங்களால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஆனால் என்ன அதில் இதுன்னா, மக்களுடைய அறியாமை வந்து அதை விட ரொம்ப அதிகம். இவர்கள் இந்த மாதிரி இதுவரை இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இது மாதிரி சுற்றுச்சூழலுக்காக எதுவும் செய்யலை அப்படிங்கிறதே இவங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறது தான் இது. இப்போது நாம் வந்து சுற்றுச்சூழலை பற்றிலாம் பேச ஆரம்பித்த பிறகு தான் இவர்களுடைய கவனம் வந்து சுற்றுச்சூழல்னால தான் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது அப்படிங்கிறதே அவங்க வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன குழுக்கள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சக்தி இல்லாத சிறு சிறு அமைப்புகள்லாம் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஒரு பெரிய மக்கள் திரள் கொண்ட ஒரு கட்சி வந்து இந்த சுற்றுச்சூழலை கையில் எடுத்து வேலை செய்யுது அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் மக்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வந்து இருக்குது. கூடுதலாக எப்போ பார்த்தாலும் இவங்களே தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அங்கே ஓரளவுக்கு ஆளுங்க இருந்தாங்க. அதனால் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த நானுமே கூட அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்து கேட்பு நிகழ்வுக்கு வந்தாங்க. அன்னைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கட்சிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஆனிச்சு. மக்கள் பேரெழுச்சியாக அண்ணன் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று அன்னைக்கு வந்து ஆமோதிச்சு குரல் அனுப்புனாங்க, ஆமாம் எனக்கு வேண்டாம். ஆனாலுமே இவர்கள் வந்து ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு, அவங்களோட வறுமையை வைத்துக்கொண்டு, அவங்களோட இயலாமை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக பல பேர் வந்து எங்களுக்கு வேலை கொடுக்குறது எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்ட நிகழ்வு தான் நினச்சி. அவங்களாம் வந்து எனக்கு அங்கேருந்து ஒரு வேலை கிடச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் நாசகர திட்டத்தில் நான் வேலை பார்க்குறேன், அதனால என் உடல்நலம் கெடுது, என்னோட தலைமுறை குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த சூழ்நிலையில் வைத்ததுக்கு முக்கிய காரணம் திமுகவும் அதிமுகவும் தான் இல்லையா?
அது அது வந்து இந்த மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அங்கே இல்லை இப்போ அந்த கூட்டம் நீங்கள் சொல்கிற இந்த குறிப்பிட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் அப்படின்றது வந்து திட்டமிட்டு வந்து கொண்டு வரப்பட்ட கூட்டம். அது வந்து இயல்பான மக்கள் இருந்த கூட்டம் கிடையாது. இந்த வேண்டான்னு சொன்ன கூட்டம் வந்து, அதாவது தொழிற்சாலை வந்து அங்கே வேணும் அப்படின்னு சொன்ன கூட்டம் வந்து திட்டமிட்டு கூட்டு விடப்பட்டது. அது அதனால் வந்து அவங்க வந்து ஒருத்தர் கை காட்டுவார், காட்டும்போது எல்லாரும் ஓன்னு கத்துவாங்க, நிப்பாட்ட சொல்லுவாங்க. ஒரு அமைதியாக இருக்கும்போது எல்லாரும் வந்து அமைதியாக இருப்பாங்க. அது அங்கே என்னென்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியுடைய மக்கள் வந்து அந்த ஈபியோடைய அந்த கான்ட்ராக்டை எடுத்து ரொம்ப நாள் இதுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே ஈபி இருந்தது. கூடுதலாக எக்ஸ்பென்ஷன் அந்த பக்கம்லாம் ஆனதுனால இந்த பக்கம் வந்து அடிக்கடி பழுதாகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த அனல் மின் நிலையத்தை வந்து டிஸ்மாண்டில் பண்ணிட்டு அது இன்னொரு யூனிட்லாம் போட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் இதே இடத்துல வந்து யூனிட் கொண்டு வர்றது ஏன் நாம கூட எதிர்க்கிறோம் அப்படின்னா, இந்த யூனிட் இங்கே வர்றதுன்னா பக்கத்துலேயே 3000-4000 வீடுகள் வந்து கட்டிட்டாங்க. இங்கே ஹவுசிங் போர்டு சார்பாக வந்து அங்கே பக்கத்துலேயே ரொம்ப அருகாமையிலன்னா பக்கத்துலேயே கட்டிட்டாங்க. அவ்வளோ பக்கத்தில் கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு சாம்பல் துகள் முழுக்க வந்து அங்கேருந்து வந்தால் எப்படி இருக்கும்? ஆமாம். அப்போ நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஏற்கனவே இங்கே வந்து அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குது, மாசு இருக்குது. கூடுதலாக நீங்களே வந்து 3000 வீட்டை நீங்களும் கட்டி பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லெண்ண இதில் வந்து நாம் வந்து இதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறோம். இவங்களுக்கு வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த யூனிட் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது முழுக்க கான்ட்ராக்டுகள் எல்லாமே இவங்க தான் எடுத்திருந்தாங்க. ஆளும் அரசு அந்த குறிப்பிட்ட பகுதி அது ஆளும் அரசு சார்ந்த நபர்கள்னு வச்சுப்போம். அவங்க தான் அதை வந்து எடுத்திருப்பாங்க எப்போவுமே. அவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆதாயம். மிச்சவங்களுக்கு அது ஆதாயம் கிடையாது. மிச்சம் எல்லாருக்குமே, பொதுவான மக்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு. ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த ஆளுகின்ற அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து ஆதாயம். அவர்கள் தான் அதை திட்டமிட்டு ஆட்களை கொண்டு வந்து செஞ்சாங்களே தவிர பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுது இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இல்லை, அதான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த பகுதி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே உள்ளாயிருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணி, ஒரு நடுத்தர வயதை சேர்ந்த பெண்மணி கூட வந்து பேசினாங்க. பேசும்போது நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன்னு பேசினாங்க. ஆனாலுமே மிகப்பெரிய அளவில் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பெண்மணிக்கு எதிர்ப்பு கொடுக்கும்போது, நான் வந்து வெளிநாட்டில் இல்லை வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக இந்த கசிவுகள் நடந்தது. இன்னைக்கு சமீபத்தில் கூட அந்த தொழிற்சாலையிலேருந்து அந்த அம்மோனியா கசிவு வந்தப்போ கூட பெரிய அளவில் நாம மட்டும் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக அதை எதிர்த்து நினைக்கிறேன். இந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கட்சியை மக்கள் வந்து இந்த தேர்தலில் என்னமாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க? இதுவாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த தொழிற்சாலை கசிவு ஏற்பட்ட பிறகு வந்து அம்மோனியா கசிவு ஏற்பட்டுருச்சு. அந்த ஏற்பட்ட பிறகு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது வந்து பொதுமக்கள். நாம் அவர்களுக்கு ஆதரவு உண்ணாவிரதம் தொடங்கினா தொடர்ச்சியாக வந்து இது இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அந்த இதுக்குள்ளார அந்த ஊர் அமைப்புகள் இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர் அமைப்பு இப்போ வந்து சின்ன சின்ன கிராம இது மாதிரி, அதாவது மீனவ குப்பங்கள்னால் அது கிராமம் மாதிரி சொல்லுவாங்க, மீனவ கிராமம். அந்த மீனவ கிராமங்களோட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஏதோ ஒரு பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து போய் முதல்ல உட்காந்துட்டாங்க. ஆனால் காலம் பிடிக்க இந்த பக்கத்திலிருந்து கம்பெனி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பணத்தை வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தலைமைகள் வந்து பணத்தை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுடைய அந்த பகுதியினுடைய தலைமைகள் வந்து பணம் வாங்க ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு வந்து இந்த பக்கம் நெருக்கடி, எப்படியாவது அதை இதை கலைக்கணும் அப்படின்னு. அப்போ என்னென்ன தகிடத்த வேலையெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அவர்களையே வந்து இதில் ஒரு பங்கேற்பாளர்களாக, வீட்டுக்கு வந்து 10,000, வீட்டுக்கு 5,000, ஒரு குடும்பத்துக்கு 5,000, 10,000 அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த போராட்டத்தை வந்து வலுக்கட்டாயமாக முடிக்க வச்சாங்க. ஒரு 2-3 கிராமம் மட்டும் வந்து பணம் வாங்கலைன்னு சொல்லி ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சாங்க. சுற்றி எல்லா கிராமமும் வாங்கிட்ட பிறகு அந்த கிராமம் மட்டும் இருக்க முடியாது இல்லையா, அதனால் கடைசியாக வாங்கினவங்க வந்து 2,000, 3,000 வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து இறுதி வரைக்கும் இந்த மக்களோட போராடிக்கிட்டு இருந்த மக்களோட வந்து நின்று இதனுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினது நாம் தமிழர் தான். நாம் தமிழர் கட்சி முக்கியமாக. பாக்கி எல்லாருமே இதிலிருந்து சில அமைப்புகள் தவிர்த்து, நான் சொல்கிறது அவங்க கட்சி அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் கட்சியில் மக்களோட கடைசி வரைக்கும் நின்னது வந்து சமரசம் இல்லாமல் நின்னது வந்து நாம் தமிழர் கட்சி தான்.
அண்ணன் அவர்கள் வந்து இந்த திருவொற்றியூர் தேர்தலில் போட்டியிட்டாங்க. அந்த அனுபவம், அந்த தேர்தல் அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு எந்நேரமே வந்து ஒரு தலைவரின் தொகுதி, தலைவருக்காக வேலை செய்யக்கூடிய தொகுதி, இரவு பகல் பாலாமல் நிற்கணும். அதுக்கு பல ஊர்களிலிருந்தும் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. எப்படி அந்த இதை கையாண்டிங்க? பொதுவாக ஒரு தலைவர் வந்து நிற்க போகும்போது நிற்கிறாரு அப்படின்னா அந்த இடம் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டார் தொகுதி ஆகிடும். அந்த இடத்துல ஒரு அழுத்தம் வந்து ப்ரெஷர் இருக்க தானே செய்யும், அதெல்லாம் இருக்கும். நம்ம இயல்பாக நம்ம அண்ணன் தம்பியாக தானே தலைவர் தொண்டன் அப்படின்னு பழகியிருந்தால் நமக்கு வந்து அது கூடுதல் இதுவாக இருக்கும். நம்ம அண்ணன் தம்பி அப்படின்னு வந்து பழகிறதுனால வழக்கமாக செய்கிற மாதிரியே வந்து பண்ணிட்டோம். அது வந்து நான் அதை தனியாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம எல்லா தேர்தலையும் ஒரே மாதிரி சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த பரபரப்பு எப்போதும் எல்லாமே இருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப டு த கோ பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்ப்பாங்க. எப்போதுமே அதை வந்து கண்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்க இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே எல்லாரும் வியந்து தான் பார்த்தோம். அந்த இடத்துல எப்படி ஒரு ஹீட்டட் இதுதான் இருக்கும். அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னாவே அந்த அறிக்கையிலிருந்து நீங்கள் தினசரி நீங்கள் போகிறதுலேருந்து எல்லாம் அண்ணன் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு தவறு நடந்தாலுமே வந்து ஒரு பெரிய சிக்கலை வரும். ஸோ அந்த இடத்துல இவ்வளோ பெரிய இதை கையாளும் போது சில சம்பவங்கள் நடந்திருக்கும் இல்லையா? பெரும்பாலும் வந்து ஆர்வ கோளாறு காரணமாக சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம் தவிர, மிச்சபடி அவரோட பர்ஃபெக்ஷன் தானே நமக்கு வந்து எல்லாம் கரெக்டாக வழிகாட்டு ஆகிற தானாகவே அது ஒரு வழிக்கு வந்துடுது. அவர்கிட்ட நம்ம ஒரு 2 நாள் சுற்றிடுறோம்னா, இப்போ 2 நாள் அவரோட தேர்தல் பயணத்தில் போகிறோம்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு எந்த சிக்கலுமே இருக்காது. அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது இப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம செஞ்சிட்டோம்னா எந்த சிக்கலுமே வராது. ஆனால் அந்த தேர்தலில் வேலை பார்த்துட்டு கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் இல்லை கட்சியால் ஒதுக்கப்பட்டவர்கள்லாம் வெளியில் போனவங்களாம் சம்மந்தமே இல்லாமல் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. அங்கே வந்து நான் அவ்வளோ கோடி கொடுத்தாங்க, இவ்வளோ கோடி வாங்கினாங்கன்னு பேசுகிறது. ஏன்னா உங்கள் அண்ணன் தொகுதியிலேருந்தும் பற்றியும் ஒருத்தர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் எப்படியாப்பட்ட இதை கேட்குறேன். 5 கோடி வாங்கினாங்க, 5 கோடி செலவழித்தாங்க அப்படின்லாம். இது உண்மையா? இதை பற்றி இல்லை, இது வந்து எப்படின்னா நீங்கள் பேர் சொல்லாமல் சொல்கிறீங்க, நான் பேரை சொல்லி தான் ஆகணும், அதனால் சொல்லிடுறேன். நீங்கள் சொல்கிறது வந்து ஜெகதீச பாண்டியன் அவரை பற்றி சொல்கிறீங்க. இயல்பாக வந்து ஒரு கட்சியை விட்டு வெளியில் போகிறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, போகிறவங்களோ இல்லை நீக்கப்பட்டவர்களோ எப்படி இருப்பாங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம இந்த இடத்துல இருந்தோம், நம்ம வெளியிலே போயிட்டோம் அப்படின்னு ஒரு ஆற்றாமை இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது சில குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க. அது வந்து பொதுவாக இயல்பு தான். இதை நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வந்து இவர் இப்போ சமீபத்திலலாம் இவருடைய காணொலிகள் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லை மீறி வந்து போகிறாரு அப்படின்னு தோணுது. இந்த 5 கோடி ரூபா அப்படின்றதெல்லாம் வந்து கற்பனை கேட்டாதது. ஏன்னா 5 கோடி ரூபா இருந்தால் நம்ம வந்து ஜெயிச்சே போய்ப்போம். நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது. ஆமாம், பணம் இல்லை, திட்டம் இருக்குது, உழைப்பு இருக்குது, பணம் இல்லை. அது வந்து நாம் தமிழர் கட்சியில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 5 கோடி ரூபாயை வந்து இவர் சொல்கிற மாதிரி கொடுத்துருந்து அது யாரோ ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு, யார் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வழக்கறிஞரும் இவரும் சேர்ந்து அந்த பணத்தை வேற வந்து எதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அதெல்லாம் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதோ வந்து ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் வைக்கும் போது அது வந்து பேரை சொல்லாமல் இல்லை இந்த தொகுதியில் வழக்கறிஞர் பண்ணாருன்னு சொல்லும்போது இது எந்த மாதிரியான இதை எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு விதமான நாம் தமிழர் கட்சியை பற்றி நினச்சி ஏதாவது மனப்பிறழ்ச்சிக்குள்ளர வந்து பாதிக்கப்பட்டுட்டாரோன்னு தான் யோசிக்க தோணுது. அதனால் இந்த இது அதான் அவர் சொல்கிறது பொய்ன்றதை நான் சொல்லிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட பேட்டிலாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு விதமான மனநோயில் பாதிக்கப்பட்டாரோ அப்படின்னு அவர் மேலே கொஞ்சம் இறக்கப்பட தான் தோணுது. இந்த கேள்வி நம்ம இதோட விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். முக்கியமாக இதை பற்றி நம்ம உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் சென்னையின் மையமான வட சென்னையில் வந்து இருக்கிறனால நான் இதை கேட்குறேன். உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறமா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வீழத் தொடங்கிருச்சு, அவரோட வாக்குகள் எல்லாம் வந்து விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, இல்லை எல்லா நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் ஏற்கனவே இருந்த வாக்குகள்லாம் விஜயின் வாக்குகள் தான், அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்களாம் அங்கே போயிட்டாங்க, நீங்கள் 8% வாங்கினதே விஜயினால தான், இப்படியான விஷயங்கள்லாம் பேசப்படுறது இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது நாம் தமிழர் சொல்கிறீங்களா? கரூர் பாதிப்பு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காருன்றத மாற்றம் இல்லை. ஆனால் என்னென்னா அது எந்த சதவீதம்,
எவ்வளோ சதவீதம், யார் யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து தமிழ் தேசியம் சார்ந்த வாக்குகள் தான். வந்து 95% நமக்கு விழுந்த வாக்கு வந்து தமிழ் தேசியம் சம்பந்தமான வாக்குகள் தான். மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து ஒரு 10% அளவுக்கு வந்து வேணால் மாற்றத்தை விரும்பும் வாக்குகள் அப்படின்றது இருக்கலாம். அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தத்தில் நம்ம கணக்கு போனீங்கன்னா 1%, 2% அளவுக்கு கூட வந்து பாதிப்பு இருக்கலாம். ஆனால் போன வாட்டி நமக்கு வந்த தமிழ் தேசிய வாக்குகளை விட இந்த முறை வந்து குறைந்தபட்சமாக வந்து 15லேருந்து 20% வாக்குகள் கூடுதலாக நம்ம வந்து தமிழ் தேசிய வாக்குகளை அந்த அளவுக்கு நம்ம வந்து அண்ணன் அவ்வளோ பேசியிருக்காரு. நம்மலாம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம். அந்தந்த பகுதிகளில் நிச்சயமாக 15லேருந்து 20% அளவுக்கு கூடுதல் வாக்குகளை நம்ம வாங்க போகிறோம். நமக்கு இழப்பு ஏற்பட போகிறது வந்து 1லேருந்து 2% தான். ஆனால் நமக்கு வரப்போகிறது வந்து 10லேருந்து 15% வந்து கூடுதலாக தான் வரும் நமக்கு. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இதில் எந்த விதத்துலையுமே வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாதிப்பு ஏற்படும், யாருக்கு ஏற்படும் அப்படின்னா கொள்கைகள் அற்ற, சித்தாந்தங்கள் அற்ற கட்சிகளுக்கு வந்து இது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அதிமுகவுக்கு வலுவான பாதிப்பு ஏற்படும். ஆமாம், திமுகவுக்கும் கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இவர்கள் எல்லாமே சமீப காலங்களில் ஒரு காலத்தில் கொள்கைகளை பற்றி ஒருவேளை இவர்கள் திமுக பேசியிருக்கலாம். அதிமுக பெருசாக கொள்கைகளை பற்றி பேசினதில்லை எப்போவுமே. அதனால் அவங்கள வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணுறோம். திமுக கொஞ்சம் கொள்கையை பற்றி பேசியிருக்கோம் ஆரம்ப காலங்களில். சமீப காலத்தில் இவங்களுக்கு கொள்கைனா என்னென்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே வந்து வெறும் பண அரசியல், பொறுப்பு அரசியல் தான், வேறு எதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட. அப்போ அதில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இப்போ எப்படின்னா சொல்லுவாங்க, திருடன் கட்டிக்கிட்டே வந்து ஓடுவாமா, இதுமாரி பாதிப்பு ஏற்பட போகிறது இவங்களுக்கு தான். ஆனால் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து இது பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறது, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக நாம் தமிழருக்கு தான் பாதிப்பு ஏற்பட போகிறது அவங்களுக்கு தான். அதாவது இப்போ விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறமும் சரி, இல்லை இந்த கூட்டணிகள் மாறுறது, இல்லை கூட்டணிகள் சேரப்போகிறதும் சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து தனித்து நிற்கிறாரு, அதனால் வந்து நாம் தமிழர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இல்லை அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறதுனால மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் எல்லாமே வந்து இனி விஜய் அவர்கள் பக்கம்தான் போவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பூத் லெவலில் கூட களத்தில் எல்லாருமே எங்கு பார்த்தாலும் மக்கள் வந்து சாரையாக கூட்டமாக இளைஞர்கள் வர்றாங்க. அவர் நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், இல்லை அவர் போகிற ஒரு கூட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வர்றாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகுங்கிற மாதிரி பேசி எடுப்பது இல்லை. இப்போ இயல்பாக ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கடை திறப்பு விழா, யாரோ ஒரு நடிகர் வராங்க, நடிகர் கூட விட்டுருங்க, நடிகை வராங்க, எவ்வளோ கூட்டம் கூடுது. அவங்க பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்பாங்க. பார்த்துட்டோன்னு அவங்களுக்கு வந்து மனசுக்கு பட்டவுடனே கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த கூட்டம் பெரும்பாலும் கூட்டம் வந்து அந்த மாதிரி கூட்டம் தான். இது எல்லாமே வந்து கட்சியோட கூட்டம் கிடையாது, நம்பர் 1. 2 வந்து அதில் பெரும்பான்மையான, அதாவது இளைஞர்களுக்கு இப்போ இந்த எஸ்ஐஆர்லாம் வேறு வந்திருக்கு. இதில் எவ்வளோ பேருக்கு ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே பள்ளி கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓட்டு இருக்காது. இன்னும் கொஞ்சம் வயதானவர்களில் நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மெல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவங்களெல்லாம் உண்மையிலேயே வந்து நம்ம அது பெரிய பாதிப்பில் இருப்போம். எனக்கு தெரிஞ்சு விஜயே ஜெயிக்க மாட்டாப்புல. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் ஜெயிக்க மாட்டாப்புல. இவங்க வேணும்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. விஜயே ஜெயிக்க மாட்டாப்புல, தோப்பாப்புல. இப்போ எல்லாருமே வந்து திமுக வந்து இவர் வந்து விஜய் வந்து சாடி பேசுகிற மாதிரியும், அதனால் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா விஜயே வந்து திமுகவோட ஒரு பி டீம் மாதிரி, அதாவது பி டீம்னு நம்ம சொன்னால் வந்து நல்லா இருக்காது, அவருடைய வந்து பினாமி கையால் மாதிரி தான் வந்து. எப்படி நம்ம இதை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரின்னு சொல்கிறாரு. அரசியல் எதிரின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். ஆனால் என்ன மிரட்டுற மாதிரிலாம் பேசுகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு வச்சிங்களேன், இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான அண்ணனுக்கு அடுத்த நிலையில் இருக்க ஏதோ ஒரு நபர், அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு வாரியத்தில் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்களா? விளையாட்டு வாரியத்தில் ஒரு தலைவர் பொறுப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆதவ அர்ஜுன் யார்? தாவைக்கால ஆதவ அர்ஜுன் ஒரு முக்கிய பொறுப்பாளர், செயலாளர். அவர் ஆதவ அர்ஜுன் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விளையாட்டுத்துறையுடைய ஒரு என்னது கூடைப்பந்தா கைப்பந்துன்னு நினைக்கிறேன், அந்த வாரியத்துக்கு வந்து அவரை தலைவராக போடுறாங்க. கூடைப்பந்தாட்டம். அது இது எப்படி சாத்தியம்? இந்நேரம் வந்து இதை மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்களா?
இல்லை வேறு கட்சிக்கு ஏதாவது அதிமுகவுக்காவது அது மாதிரி போட்டிருக்காங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து நாம் தமிழர் அனுப்பப்பட்ட ஆளாகவே தான் எல்லாரும். ஆமாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் தானே அங்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய்லாம் செலவே பண்ணலை. முழுக்க அங்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து. ஆமாம், படத்தில் நடித்த காசு அதெல்லாம் பண்ணல. அவர் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து இது வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது முழுக்க ஆதவர்ஜுன் சார்பான ஆளுங்களுடைய பணம். ஆதவர்ஜுனோட பணம் தான், சார்பானலாம் இல்லை, ஆதவர்ஜுனோட பணம் தான். மாமனார் லாட்ரி மார்ட்டின். ஆமாம். இப்போ அவங்க பின்னணியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எதுக்காக அவங்க வந்து எல்லா கட்சிக்குள்ளாரையும் ஊடுருவுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இதை தவிர வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் முன்னெடுக்குது. எவ்வளோ விஷயங்களை முன்னெடுக்குது. அதை எதையாவது வந்து சன் டிவிலையோ இல்லை இந்த கலஞ்சிட்டி இந்த குடும்பங்களையோ எதுலையாவது காட்டியிருக்காங்களா? அதாவது கெட்டதை கூட காட்டியிருப்பாங்க, கெட்டதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து காட்டினதில்லை. ஆனால் தன்னை வந்து இவ்வளோ தீவிரமாக எதிர்க்கிறதா சொல்கிற இந்த தொலைக்காட்சிகள் லைவ் போடுறானா இல்லையா? எல்லார மாதிரியுமே. நிச்சயமாக. இப்போ புதிய தலைமுறை போடுறான், அதுன்னு நம்ம வந்து சரி ஏதோ ஒன்று. தந்தி போடுறான் அப்படின்னா ஒரு தனியான சேனல். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட பின்னணி வந்து நீங்கள் அதிமுகவுக்கு என்ன போடுவீங்க? கொஞ்ச நேரம் காட்டுவீங்க. நாம் தமிழர்னா அதை கூட காட்ட மாட்டீங்க. ஆனால் விஜய்க்கு வந்து நீங்கள் இவ்வளவு காட்டுறீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குது. இது ஒன்று. இது ரெண்டாவது இது சான்று. மூணாவது சான்று, இப்போ வந்து சமீப காலங்களில் சன் டிவியோடைய ப்ரைம் மூவிஸ் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போடுவாங்க இல்லையா? இதில் விஜய் படத்தை எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். வாரத்தில் ஒரு 4 வாரம் இருக்குன்னு வச்சுங்களேன், மாதத்தில் 2 படம் விஜய் படம் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இவர் எதிர்க்க ஆரம்பித்ததுலேருந்து. அது சரி. அப்போ ஒரு பக்கம் நீங்கள் வந்து இன்னொன்று கூட சொல்கிறாங்க, சன் டிவி தான் ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ். அது நமக்கு இன்னும் அது இன்னும் உறுதியாக தெரியல. அது இன்னும் அது நிச்சயிக்கப்படலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆகலை. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்குது? நீ ஒரு பக்கம் நீ வந்து அரசியல் எதிரிங்கிற, அப்புறம் வந்து நான் தான் வந்து சிஎம் சார், நீங்கள் வந்து நாங்கள் தான் உங்களை திமுகவா டிவிகேவான்னு அப்படின்னு பேசுகிறீங்க. எதிர்க்க. ஆமாம். இன்னொரு பக்கம் வந்து இதை மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியலையா? நம்ம வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். இவர்கள் வந்து முழுக்க வந்து திமுகவால் கையாளப்படுகிற ஒரு கூட்டம் அப்படின்னு. இன்றைய விஜய் நேற்றைய கமல், இன்றைய கமல் நாளைய விஜய். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். அதுவும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்தமைக்கு அறந்தமிழ் நேயர்களின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்தேன். நன்றி.